கர்த்தர் நல்லவர். மீண்டுமாக ஒரு நாளை காண செய்த ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த உலகத்துல நாம் ஒவ்வொரு நாளும் ஜீவனோடு இருப்பது ஆண்டவருடைய பெரிய கிருபை. நாங்களும் பல மக்களை சந்திக்கிறோம். திடீர் விபத்துகள், மரணங்கள், வியாதிகள், படுக்கைகள், பல பிரச்சனைகள், எப்போ என்ன நடக்கும் தெரியாத உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் கர்த்தர் நல்லவர். அவருடைய பிள்ளைகளை அவர் பாதுகாக்கிறார். இந்த ஓய்வு நாளை இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை காண செய்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலே நான் தெரிந்து கொண்ட பகுதி நெகேமியாவின் புஸ்தகத்திலிருந்து ஒரு பகுதியை பார்க்கிறோம். அதை குறித்து இந்த நாளிலே ஒரு சுருக்கமான செய்தியை பார்க்க இருக்கிறோம். நெகேமியா 5ஆம் அதிகாரம் 19, 13, 33 இந்த 2 வசனங்களிலும் ஒரு வார்த்தை அநேகமாக வருகிறது. என் தேவனே எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தாலும், என்னை நினைத்தாலும், எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தாலும் என்பதான ஒரு செய்தியை இந்த நாளிலே கேட்க போகிறோம். தலைவரை வணங்கி நாம் ஜெபிப்போம். என் தேவனே எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தார்கள் என்று இந்த வார்த்தையை நெகேமியா என்கிற ஒரு மனிதர் சொல்லுகிறார். நெகேமியாவின் புஸ்தகத்திலே இது 2 முறை வருகிறது. நெகேமியாவின் பின்னணியை நாம் கொஞ்சம் பார்ப்போம் என்று சொன்னால், அவனுடைய பேரின் அர்த்தம் யெகோவா என் ஆறுதல். அந்த நாட்கள்ல பேர் வைக்கும் போது ஒரு அர்த்தத்தோட தான் வைப்பாங்க. ஆனா நீங்க கிராமத்துல இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, நல்ல டீசெண்டா பேர்லாம் வைக்கிறாங்க. ஆனா அந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல வெளுவெளுன்னு இருக்கும் அந்த பிள்ளை. ஆனா அவனுக்கு கருப்புன்னு பேர் வச்சிருப்பாங்க. இன்னொன்னுக்கு கருப்பா இருக்கும், அதுக்கு வெள்ளையன்னு பேர் வைப்பாங்க. இப்படி எல்லாம் பேரை மாத்தி மாத்தி வைப்பாங்க. ஆனா அந்த ஆரம்ப நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள், யூத ஜனங்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பேரை வைக்கும் போது அதற்கு ஏற்றபடி அவருடைய வாழ்க்கையும் இருக்கும், ஒரு அர்த்தமுள்ளதாக வைப்பார்கள். அப்படியாக நெகேமியாவுக்கு யெகோவா என் ஆறுதல் என்று அவருடைய பெற்றோர்கள் இந்த நெகேமியா என்கிற பெயரை வைத்திருந்தால், அவன் யூதா கோத்திரத்தை சேர்ந்தவன், அகலியாவின் குமாரன் என்று போடப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, பெர்சியாவில் உள்ள அந்த பாபிலோன் ராஜாவிடத்திலே அவன் அந்த அர்த்தசாஸ்திரம் என்கிற அந்த ராஜாவிடத்திலே ஒரு பானபாத்திரக்காரனாக இருக்கிறான். பானபாத்திரக்காரன் இவன் எங்கு உள்ளவன் என்று சொன்னால், இவன் யூதாவை சேர்ந்தவன் தான். ஆனா சிறையில் அடைக்கப்பட்டிருந்த நிறைய பேரை பாபிலோன்ல சிறை பிடிக்கப்பட்டு போனார்கள். அந்த நாட்களிலே நல்ல படித்தவர்கள், பெரிய பெரிய ஆட்களை எல்லாம் சிறையில் பிடித்து வைத்தார்கள். உங்களுக்கு தெரியும், தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ வாய்ப்புகள் எல்லாம். அதுபோல இந்த நெகேமியாவும் சிறையிலே அவன் பிடிக்க இருந்தான். அதன் பிறகு அவர்களை சிறையில் இருந்து எடுத்து
அவருடைய திறமையை பார்த்து நல்ல நல்ல உத்தியோகங்களை கொடுத்து ராஜா வைத்துக் கொண்டார். அப்படியாக இந்த ராஜாவிடத்திலே இவன் பானபாத்திரக்காரனாக இருந்தான். பானபாத்திரக்காரன் சொன்னா ராஜாவுக்கு அந்த ஒயின் எல்லாம் கொடுக்கிறது. ஒயின் திராட்சரசலாம் அதெல்லாம் சாதாரண வேலை இல்லை. அது பிஎன் சொல்லுவாங்க. இப்ப பெரிய ஒரு பிரதம மந்திரியோ ஒரு முதல் மந்திரியோ அவருக்கு ஒரு செக்ரட்டரி இருப்பாங்க, பர்சனல் செக்ரட்டரி. அப்ப அவருக்கு அத மாதிரி ஒரு பெரிய ஒரு உயர்ந்த பதவியை இவனுக்கு ஆண்டவர் கொடுத்தார். அது அப்படியாக அவன் வாழ்ந்த காலத்திலே அப்போ ஒரு சம்பவம் நடக்கிறது. அதாவது யூத மக்கள் அங்கே படுகிற கஷ்டங்களை எல்லாம் இவன் கேள்விப்படுகிறான். அலங்கங்கள் இடிந்து கிடக்கிறது, எருசலேம் பாழ கிடக்கிறது. இதையெல்லாம் அங்கிருந்து வரவங்க இவன் காதுல சொல்றாங்க, நம்ம மக்களும் நம்முடைய ஜனங்களும் கஷ்டப்படுகிறது அப்படின்னு சொல்லும் போது நமக்கு என்ன, நானா இருந்தா என்ன நினைப்போம், நம்மளா இருந்தா நல்ல ஒரு உயர்ந்த பதவியில இருக்கிறோம், நல்ல பணம், நல்ல வாழ்க்கை, நல்ல அரண்மனை, நம்மளுக்கு என்னன்னு இருப்போம். ஒரு அருமையான பாட்டை கேட்டோம், நம்ம எப்படி இருக்கணும்னு இருக்கக்கூடாது. அழிந்து போகிற ஆத்துமாக்கள், கெட்டு போகிறவங்க, கஷ்டப்படுகிறவங்க, துயரப்படுகிறவங்கள தேடி போகணும், நன்மை செய்யணும்னு போகணும். அது அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு உண்மையான ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இருக்கும். உண்மையான ஆண்டவர் பிள்ளைகள் சுயநலமாக வாழவே முடியாது, வாழக்கூடாது. ஆகவே இந்த பின்னணியை அவன் பார்க்கிறான். அவனுக்கு நல்ல வாழ்க்கை இருக்கிறது, இருந்தாலும் கூட அவன் மனசுல ஒரு கவலை, ஐயோ என் ஜனங்க இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே, அலங்கங்கள்லாம் இடிபடு, எனக்கு ஒரு நல்ல பதவியை கொடுத்திருக்கிறாரு, இந்த நேரத்துல அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் சொல்லி ராஜாவிடத்துல உத்தரவு கேட்டு நான் யூத தேசத்துக்கு போகிறேன் என்று அவன் சொல்லும் போது ராஜாவும் ஆண்டவருடைய கிருபையை கொடுத்து அவனை அங்கே சும்மா ஒரு அதிபதியாகவே நீ ஒரு நல்ல ஒரு ஆபீசராகவே உன்னை நியமித்து உனக்கு இஷ்டப்படி உனக்கு செய் என்று சொல்லி அனுப்புகிறார். இது இந்த நெகேமியா புஸ்தகத்தை படிக்கும் போது ஒரு சிறப்பான புஸ்தகம் நெகேமியா புஸ்தகம். அதை படிக்கும் போது அநேக சத்தியங்கள் அதில் இருக்கும். நீங்க கூட படிக்கும் போது அதை ஆழ்ந்து படிக்க வேண்டுமா கேட்டுக்கொள்கிறேன். அப்பொழுது 2 இடத்திலே அப்படியாக சொல்கிறார். நெகேமியா 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், 13ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். என் தேவனே, எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும் என்கிறார். எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளுங்கிறாரு. அப்போ அந்த ரொம்ப ஒரு உருக்கமான ஒரு ஜபம், ஒரு கரிசனையான ஒரு ஜபம் அவர் தேவனிடத்தில் பண்ணுகிறார். எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தது. நீ கூட நீங்க எல்லாம் இங்க வந்திருக்கிறீங்க, இந்த ஜபத்தை தான் நீங்க செய்யணும். உங்க வாழ்க்கையில எவ்வளவு கசப்புகள், கஷ்டங்கள், ஆண்டவரே நான் உன்னுடைய பிள்ளை, இந்த ஆலயத்துக்கு வருகிறேன், நீ எனக்கு நன்மை உண்டாக என்ன நினைக்கணும். ஆண்டவர் நினைச்சாதான் நமக்கு ஆசீர்வாதம். நீங்க ஆண்டவர் நினைக்காட்ட நமக்கு ஆசீர்வாதமே கிடையாது. ஆனா அநேக வேளைகளில நம்ம நினைக்க சொல்லுவோம், நினைக்க மாட்டாங்க. நீங்க வேதத்துல பார்க்கும்போது அது நமக்கு தெரியும். அது ஒரு பெரிய பிரசங்கம். ஆதியாகமத்துல 40ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல அங்கே யோசேப்பு என்கிற ஒரு மனிதனை குறித்து நம்ம அடிக்கடி பார்த்திருக்கிறோம். அவன் சிறைச்சாலையில இருக்கும்போது அவன் ஒரு சொப்பனத்தை சொல்லுகிறான். அப்போ அந்த பானபாத்திரக்காரன் இது போல உனக்கு என்ன சொப்பனம்னா, நீ 3 நாள்ல உயர்த்தப்படுவாய், உன்னுடைய சிறைக்கு போயிடும், உனக்கு நன்மை உண்டாங்க, நீ மறுபடியும் ராஜாவோட வேலைக்கு போயிடுவ அப்படின்னு சொல்லுகிறார். அதை யாராவது நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என்னை தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாகும் சொல்லி என்ன நினைச்சுக்கப்பா அப்படிங்கிறாங்க. அப்போ அவன் சொல்றான், அப்பா இந்த சொப்பனத்தை நான் சொல்லிட்டேன், இது நடக்க போகுது, அப்படி நடக்கும்போது நீ பார்வோன்கிட்ட சொல்லு அப்படிங்கிறார். ஆனால் ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை யாராவது எடுத்தவர்கள் பானபாத்திரக்காரன் யோசேப்பை நினையாமல் மறந்து விட்டான். ஆண்டவர் நம்மை மறக்க மாட்டார். இங்க மனிதனிடத்துல நம்ம கேட்டா அவனுடைய சூழ்நிலை, அவன் கொல்லவன் அல்ல, அவனுடைய சூழ்நிலை. இப்ப நம்ம ஒரு உதவி கேட்கிறேன், எப்படியாவது எங்களுக்கு செய். நாங்க எத்தனையோ காரியங்களை எங்கள் ஊழியத்துக்காக, எங்களுடைய தேவைகளுக்காக பல காரியங்களை நாங்கள் செயல்படும் போது கட்டாயம் செஞ்சிடும் பாஸ்டர், எனக்கு ஒரு வாரம் இருக்குது உங்க ஊழியத்துக்கு செய்யணும்னு சொன்னவங்கலாம் உண்டு. ஆனா அவங்க கெட்டவங்க நம்மளுடைய சூழ்நிலைகள் மாறி மறந்துடுறாங்க. அது மறப்பது மனித இயல்பு. ஆனா மறக்காதவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஆகவே மறக்காதவர் ஆண்டவர். அந்த
ஆசீர்வாதம் தான் பாடுவாங்க. ஆனா ஆண்டவர் நினைச்சா நமக்கு எப்பவுமே ஆசீர்வாதம் அதிகம். ஆகவே இந்த தலைப்பு இன்னைக்கு கேட்டு இன்னைக்கு என் தேவனை எனக்கு நன்மை உண்டாகும் என் தேவனை ஜெபம் பண்ணினா அந்த நெகேமியா யாருக்கு நன்மை உண்டாகும் என்று 3 காரியங்களை சுருக்கமாக பார்த்து முடிக்கிறோம். யாருக்கு நன்மை உண்டாகும் என்றால், முதலாவதாக தன்னை தேடுகிறவர்களுக்கு, தேவனை தேடுகிறவர்களுக்கு தேவனுடைய கரத்துல அழிவும் ஆசீர்வாதமும் அவர்களுக்கு தான் இருக்கிறது. அருமையானவர்களே, எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை யாராவது வாசிக்கலாம்? எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவினிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது என்றும் அவருடைய தம்மை தேடுகிற எல்லாருக்கும் நன்மை உண்டாகிறதாக இருக்கிறது என்று எஸ்ரா சொல்கிறார். அருமையானவர்களே, ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு நன்மை உண்டாகும். அல்லேலூயா. நான் சொல்லவே முடியாது, என் வாழ்க்கையில ஆண்டவர் நன்மையே செய்யல. கஷ்டங்கள் வரும், வியாதிகள் வரும், பிரச்சனைகள் வரலாம், பாடுகள் வரலாம். ஆனாலும் கூட தேவனை தேடும் போது, இசப்பா நீங்க தான் எனக்கு சொல்லி ஆண்டவரை தேடும் போது நன்மை உண்டாக எல்லாத்தையுமே செய்கிறார். தீமைக்கு எதுவான காரியங்கள் நமக்கு வந்தாலும் கூட அதை நன்மையாக மாற்றுகிறார் என்று பார்க்கிறோம். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரத்துல 25ஆம் வசனத்துல கூட வாசிக்க வேண்டாம், தெரியும். இஸ்ரவேல் ஜனங்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள் துன்பப்படும் போது தேவன் அவர்களை நன்மை உண்டாக நினைத்தார். பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்கு அழைத்து செல்லும்படியாக அவர் அழைத்தார். அது மாத்திரமல்ல, 1 சாமுவேல் நம்ம பார்க்கிறோம், அன்னாள் அவள் ஆண்டவரை தேடினார். ஆண்டவருடைய ஆலயத்துல ஆண்டவரே, நான் மனக்கிலேசமுள்ள ஒரு ஸ்திரீ, நான் இப்படியாக இருக்கிறேன், ஆனாலும் உடைய ஆலயத்திலே வந்திருக்கிறேன், எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்து எனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை தாருங்கள் என்று சொல்லும் போது ஆண்டவர் அவருக்கு ஒரு சாமுவேலை கொடுத்து நன்மையை உண்டாக்கினார். அந்த ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற ஒரு தீர்க்கதரிசியான ஒரு பிள்ளையை இந்த அண்ணாளுக்கு கொடுத்தார். ஆண்டவருக்கு அருமையானவர்களே, தேவனை தேடுகிறவர்களுக்கு அவர் நன்மை உண்டாகும்படியாக செய்கிறார். நம்ம தேடுகிறோமா? தேவனை தேடுகிறோமா? வேற எதை தேடுகிறோம் என்று எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். நம்ம ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்த முதல் இரவு வரைக்கும் நம்முடைய வேலைகளிலே, நம்முடைய பணிகளிலே, நம்முடைய உழைப்பிலே, நம்முடைய கஷ்டங்களிலே, நம்முடைய பிரச்சனைகளிலே யாரை தேடணும்? மனிதரை தேடி போகக்கூடாது. ஆண்டவரை தேடும் போது ஆண்டவர் மனிதர்களை நம்மிடத்திலே தேட வைப்பார். அருமையானவர்களே, நம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் நன்மை உண்டாக போவார். முதல் சத்தை பார்க்கிறோம். 2வது ஒரு காரியத்தை பார்க்கிறோம். தேவனை நம்புகிறவர்களுக்கு அவர் நன்மை உண்டாக்குகிறார். தேவனை நம்புகிறவர்களுக்கு சங்கீதம் 56ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை யாராவது வாசிக்கலாம்? சங்கீதம் 56:3. நான் பயப்படுகிற நாளில் உண்மை நம்புவேன். அப்போ நமக்கு பயம் வருது. பயம் வராம இருக்காது. எனக்கு கூட வரும், என்ன இப்படி ஆயிடுச்சு, நம்ம பிள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சு, ஒரு சின்ன வியாதி கஷ்டங்கள் வரும். அப்ப நாங்களும் பயப்படுறோம், என்ன டாக்டர் இப்படி சொல்றாங்களே. அதுவும் இந்த காலத்துல ஒரு குழந்தைக்குன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போனா பயம் இல்ல, நம்மள ரொம்ப பீதி அடைக்க வச்சிருவாங்க. அந்த விதமான நோய்களும் பல விதமான காரியங்களும். அது மாத்திரத்துல எந்த காரியத்திலும் பயம் வரும்போது ஆண்டவரே நான் உண்மை நம்புவேன், உண்மை நம்புவேன். ஆண்டவரை நம்பும் போது ஆண்டவர் நமக்கு நன்மை உண்டாக காரியங்களை செய்கிறார் என்று பார்க்கிறோம். இங்கே நான் அடிக்கடி சொல்கிற காரியம் உங்களுக்கு தெரியும். அது 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நான் அடிக்கடி இந்த பிரசனத்தை நிறைய பண்ணியிருக்கிறேன். யோசபாத் என்கிற ஒரு ராஜா மிகவும் ஒரு அருமையானவர், ஆண்டவரை தேடினவர், ஆண்டவருக்காக சிறப்பான காரியங்களை செய்தவர், ஆண்டவரை நம்புகிறவர், ஆண்டவரை நம்பிதான் வாழ்கிறார். ஆனால் இங்கே அவருக்கு அந்த 20ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் போது யுத்தங்கள் வந்துவிட்டது. அங்க மீதியானியரும் மோவாபியரும் இன்னும் பக்கத்தில் உள்ளவங்க சேர்ந்து நிறைய பேர் வராங்க. அப்பொழுது அவங்க சொல்லுகிறார், ஆண்டவரே எனக்கு பலன் இல்லை அப்படின்னு சொல்லுகிறார். 20ஆம் அதிகாரம் 22, 23 யாராவது அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை
பயம் வராம யாருமே தைரியசாலியை எவ்வளவு சொல்லுகிறவனுக்கும் தனக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது நானே பிரசங்கம் பண்ணுகிறீங்கிறது ஆண்டவர் எனக்காக எல்லாத்தையும் செய்வார், நல்லவர், எனக்கு எல்லாம் தெரியும், நிறைய வசனங்கள் தெரியும் தான். ஆனா எனக்குன்னு தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு வியாதியோ ஒரு பிரச்சனையோ ஒரு நெருக்கமோ ஒரு கஷ்டமோ வரும்போது சின்ன பயம் என்னுடைய உள்ளத்தின் அடித்தளத்துல வரத்தான் செய்கிறது. ஆனால் மற்றவர்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு சொன்னா, நம்ம பயப்பட்டாலும் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லுவோம். அல்லேலூயா. நம்ம எந்த சூழ்நிலையிலும் தேவன் என் கூட இருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். தேவனை நம்ம நம்புகிற மக்களாக இருக்க வேண்டும். ஆனால் உலகத்துல பணத்தை நம்புறாங்க, பலத்தை நம்புகிறாங்க, பதவியை நம்புறாங்க, பிள்ளைகளை நம்புறாங்க, பல காரியங்களை நம்புகிறாங்க. அதெல்லாம் விட்டு போகும். ஆனால் தேவனை நான் நம்பும் போது ஒரு காலம் நாம் அவர் விலக மாட்டார். யோசபாத் ராஜா பெரிய ராஜா தான், பெரிய காரியங்கள் தான். அது மாத்திரமல்ல, அந்த அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா குடும்பமாக அவன் குடும்பமா நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. யூதா அந்த முழு மக்களும் குடும்பமா குழந்தைகளோட ஜெபிக்கிறாங்க. அல்லேலூயா. அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய குடும்பத்துல வரும்போது குட்டி கூட தெரிஞ்ச ஜெபம் பண்ண தெரிஞ்ச பிள்ளைகளெல்லாம் கூப்பிட்டு அப்படி மூடி ஜெபம் பண்ணி பாருங்க. நீங்க உங்களுடைய பிரச்சனைகள் உடனே சால்வ் ஆகும். நீ மட்டும் இல்ல, நீயும் கணவரும் பிள்ளைகளும் அந்த யூதா ஸ்திரீகளும் கூட பிள்ளைகளும் கூட குழந்தைகளும் கூட அந்த இடத்துல நிக்குது. ராஜா சொல்றாரு, எனக்கு பலம் இல்ல, இவ்வளவு பெரிய யுத்தம் வருது, நாங்க அழிஞ்சு போயிடுவோம், என்ன செய்ய தெரியலன்னு சொல்லிட்டு அவன் வேற எதுவுமே சொல்ல, எனக்கு பலம் இல்லை அப்படின்னு சொல்கிறார். கூடவே நீங்க இரும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார். நீங்க கூட இந்த நாளில் கூட உங்களுக்கு வரலாம், கஷ்டங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், எதுவும் வரலாம். ஆனா குடும்பமா உபாசத்தை ஜெபம் பண்ணுங்க, குடும்பமா ஜெபம் பண்ணுங்க. ஒரு 10 நிமிஷம் வீட்டுல எல்லாரும் வாங்க, டிவி எல்லாம் ஆஃப் பண்ணுங்க. இன்னைக்கு இந்த பிரச்சனை இருக்கு நம்ம வீட்டுல, இதுக்காக நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணுவோம்னு சொல்லி நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணும்போது நிச்சயம் ஆண்டவர் அவர் நமக்கு வாழ்க்கையிலே நம்ம கூட இருந்து அவர் துணையாக இருப்பார். அருமையானவர்களே, எனக்கு அந்த குடும்ப ஜெபம், குடும்பமா கூடுகிறது, நம்ம தனியா ஜெபம் பண்றது ரொம்ப பிடிக்கும். நம்ம நீங்க நிறைய பேர் நல்ல ஜெபம் பண்ணுவாங்க. பொது இடத்துல வருகிற ஜெபம் வேற, அதுல கொஞ்சம் நமக்கு கவர்ச்சியா பண்ணணும்னு நினைப்போம், வசனங்களோட பண்ணணும் நினைப்போம், நல்லதுதான், கொஞ்சம் நல்ல பண்ணணும்னு நினைப்போம். ஆனா நீங்க அந்தரங்கமா பண்ணும்போது அந்த எண்ணமே இருக்காது. இயேசுப்பா புலம்புவீங்க, ஆண்டவரே நீங்க தான் எனக்கு கதையை அரைக்கதவை கூட்டி ஜெபம் பண்ணு, ஆண்டவர் செய்வார் என்று மத்தேயுல ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்தார். அந்தரங்கத்திலே பண்ணுகிற ஜெபத்திற்கு தேவன் பதில் அளிக்கிறார் என்று நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு காரியங்களுக்கு ஜெபம் பண்ணியிருக்கிறோம். ஆண்டவர் எங்களுக்கு நம்பும் போது நன்மையாக இருந்திருக்கிறார். நாங்க எங்களுடைய ஊழியங்கள்ல எவ்வளவு காரியங்கள்ல, எவ்வளவு பிரச்சனைகள்ல, எவ்வளவு பாடுகள்ல நாங்க ஆண்டவர் மட்டும் நம்பியே இருக்கோம். கர்த்தர் எங்களுக்கு துணையா இருந்தது. எத்தனையோ காரியத்தை நாங்க சொல்ல முடியும். அருமையானவர்களே, எத்தனையோ காரியத்தை சாட்சியா இருக்க முடியும். நாங்க லூயிவில் என்கிற நான் ஒரு சாட்சியை கட்டாயம் சொல்லுகிறேன். அமெரிக்காவோட லூயிவில் என்கிற இடத்துல நானும் பாஸ்டர் இருந்தோம். நாங்க எல்லாரும் மாதிரி போகணும்னு எங்களை மாலை போட்டு வரவேற்று பெரிய ஹோட்டல்ல வச்சு எங்களுக்கு கலெக்ட் பண்ண பணத்தை எல்லாம் கொடுத்து அப்படியே அனுப்ப மாட்டாங்க. நாங்க உங்களுக்கு எப்படி நடந்துக்கணும் அதே மாதிரி தான் அங்கேயும் நாங்க யாராவது ஒருத்தர் உங்களை மாதிரி ஆட்கள் தான் எங்களுக்கு இருப்பாங்க. அவங்கள நம்பி போவோம், அவங்க கூட்டிட்டு போவாங்க. அவங்க ஏதோ ஒரு இடத்துல 2 பேரையும் வச்சு போஷிப்பாங்க. அதன் பிறகு சில சபைகள்ல பேசுவோம். அவங்க ஆண்டவர் ஏவி எங்களுக்கு இந்த மாதிரி கட்டி தான் நாங்க இவ்வளவு திருச்சபைகளை கட்டி இந்த ஊழியர்களை செய்யறோம். எங்களுக்கு ஊழியர்கள் கொஞ்சம் கடினமான பாதையில போற ஊழியர்களா தான் இருக்கும். அப்ப லூயிவில்ல ஒரு இடத்துல நாங்க எப்பவுமே ஒரு வீட்டுல தங்கி இருப்போம். பாஸ்டரை என்ன கூட்டிட்டு போகும்போது நான் அந்த ஸ்டேட்டுக்கு நான் முதல் முறையா போறேன். ஆனா அந்த அம்மா வீடு காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. எங்க தங்குறதுன்னு தெரியல. பாஸ்டருக்கு ஒரு கார் மெக்கானிக் தெரியும். அவர் ஒரு தடவை போனப்ப அவருடைய கார் செட்லயே பாஸ்டர் படுத்திருக்கிறாரு. அப்ப அவர் சொன்னாரு, ஒய்ஃபும் வந்திருக்காங்க, கார் செட்ல படுக்க முடியாது, குளிர் பயங்கரமான குளிர்ல இருக்குது, அதனால எனக்கு படுக்கவும் முடியாது, கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு ஆண்டவர் ஒரு வீட்டை அவருக்கு காட்டி கொடுத்தாரு. நாங்க தங்கணும். அந்த வீட்டு ஓனர் பணக்காரர் தான். அவர் சொன்னாரு, என் வீடு காலியா இருக்கு, 2 பேர் தங்கி இருக்கிறாங்க, 2 வாலிபர்கள், இன்னொரு பெட்ரூம்ல வந்திருக்க மிஷினரி தங்கலாம் சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ எங்களுக்கு ஒரே சந்தோஷம், பெரிய வீடு. ஆனா ஒய்ஃபை எல்லாம் நாங்களே நடந்து போய் லைப்ரரி ஒய்ஃபை எல்லாம் பார்த்துறோம். அந்த நானே அந்த சமைச்சு அந்த இருந்த 2 பேர், ஒருத்தர் வெள்ளைக்காரு ஒருத்தர் கருப்பு, அந்த 2 பேருக்கு நான் பிரியாணி கூட செய்து கொடுத்தேன். அவங்க ரொம்ப அப்படி ஒரு சாப்பாடு நான் சாப்பிட்டதே இல்லைனாங்க. அப்படி நாங்க அவங்க நைட்டு ஒரு ஜபம் நடத்துவோம். அவங்களுக்கும் பைபிள் ஸ்டடி
செய்யலாம் எப்போ வந்து இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு நாங்க ஊருக்கு 8ஆம் தேதி வரணும், 6ஆம் தேதியில இருந்து அவங்களுடைய நடவடிக்கை வித்தியாசமாயிடுச்சு. ரொம்ப குடிக்கிறாங்க பாட்டிலா. அப்ப நான் சொல்றேன், இத்தனை பைபிள் ஸ்டடிலாம் இருந்தா ரொம்ப தேவதூத மாதிரி பேசுறாங்க, குடிக்கிறாங்க 2 பேரும். அப்போ வந்து எங்களை வச்சவர்கிட்ட நாங்க சொன்னோம். அவரு அந்த ஓனருக்கு சொன்ன போது அவர் சொன்னாரா, இவங்க என்னுடைய ஒர்க்கர்ஸ் தான், இவங்க எங்க இருந்து வந்தாங்கன்னு தெரியாது, எனக்கு அவங்களுக்கு இடம் இல்லாததுனால இந்த வீட்டுல அவங்க தங்கி இருக்காங்க, என்னுடைய வேலையை செய்யறாங்க. அவன் ஜெயில இருந்து வந்தாங்க, கொலைக்காரன் திருடணும், கொலைக்காரன் தெரியாது. ஆனா கிறிஸ்தவ மாதிரி நல்ல எங்களை பார்த்தது ஏற்ற மாதிரி நடந்திருக்காங்க, தெரியாது. அதனால தெரியாது அப்படின்னு, ஆனா நல்லவங்க தான் சொல்லிட்டாங்க. அந்த வார்த்தையை கேட்டது எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. அப்புறம் ரொம்ப பிடிச்சா போட்டலாம். அப்புறம் அன்னைக்கு கதவை தப்பி பணம் கேட்கிறாங்க நைட் எங்கள்கிட்ட வந்து, டாக்டர் பி கம் அவுட், ஐ வாண்ட் இவ்வளவு டாலர் அப்படிங்கிறாங்க. எனக்கு குடுக்குறதுன்னு நடிக்கிட்டு இருக்குது. நாங்க ஊழியத்துல சொல்றது அப்படியே நடுக்கமா இருக்குது. ஆனா இந்த நெகேமியாவை தான் நான் நினைச்சேன், ஆண்டவரே நான் பயப்படக்கூடாது, ஏன் கூட நீங்க சாமி. எங்க பாஸ்டர் சொல்லுவாரு, பயப்படாது, ஆண்டவன் கூட இருக்காரு, ஆண்டவன் கூட இருக்காரு, பயப்படாது பாரு. ஆனா அந்த இன்னமும் நைட் நடந்துச்சு பயங்கரமா. அப்படிதான் ரொம்ப நாங்க வெளியே பாத்ரூம் கூட வரல, அந்த மாதிரி அந்த ரூம்லயே ஜபிச்சுட்டே இருந்தோம். 4 மணிக்கு எழுந்து வெளியே பார்க்கறோம், சவுண்ட் ஒண்ணுங்க. அதெல்லாம் அந்த பெண்கள்லாம் வந்தாங்க போனாங்க, ஒரே ஆட்டம், என்ன நடந்ததுன்னே தெரியாது. அந்த 2 குடிகாரர்களும் அப்படி மல்லாந்து அங்க ஒருத்தன் படுத்து கிடக்கிறாங்க. காலையில எழுந்து வெட்டியெல்லாம் எடுத்து வெளியே வச்சு உட்கார்ந்துருந்தோம். அவர் அந்த அன்னைக்கு நாங்க கிளம்புறோம். ஆனா கர்த்தர் ரொம்ப நல்லவர். நான் நான் பயப்படும் நாள்ல அவரை நான் நம்புவேன். சங்கீதக்காரர் சொல்றான், ஹல்லேலூயா. அப்படி பயம் வரும், ஆனா ஒரு சேதமும் வராது. ஹல்லேலூயா. ஆண்டவர் எங்களை அருமையா காப்பாற்றினார். அப்புறம் அந்த ஓனர் எங்களுக்கு சாரி கேட்டாரு. ஆனா அந்த 2 பேரும் ஜெயில இருந்து வந்தவங்க எனக்கு தெரியாது, என்ன நடந்துன்னு தெரியாது. அவங்க எங்களை எதுவும் பண்ணிருக்கலாம். நான் ஒரு சின்ன ஒரு லேடி காசு, நாங்க எங்க இருந்து வந்திருக்கிறோம், பணம் வேற கேட்டாங்க வந்து நைட்டு. அப்படி இருக்கும். அப்போ என்ன எதிர்த்து சொல்கிறேன்னு சொன்னா, இதெல்லாம் உண்மையான ஒரு சம்பவம் இந்த வாழ்க்கையில. ஆண்டவரை நம்பும் போது ஆண்டவர் நம்மை அருமையாக வழி நடத்துகிறார். ஆகவே இந்த தேவனை நம்புகிறவர்களுக்கு இந்த யோசபாத் அருமையான ஒரு அரசர். யோசபாத்தின் பள்ளத்தாக்குனே வரும் பேர் வச்சு. அப்போ தாவீதின் திறவுகோல், யோசபாத்தின் பள்ளத்தாக்கு, சிலவருடைய பேர்கள் எல்லாம் ஆண்டவர் விசேஷமானதா வச்சிருக்காரு. நமக்கு பின்னால கூட ஒரு பேர் வரும். அப்படியாக விசேஷமானவர்களா இருக்கணும். சும்மா கிறிஸ்டியனா இருக்கக்கூடாது, ஸ்ட்ராங் கிறிஸ்டியனா இருக்கணும். என்ன வந்தாலும் நம்ம பேரு பாடுறது மட்டும் இல்லை, ஆனா அதுலயும் நம்ம உறுதியாக இருக்கணும். எனக்கு வந்து எம்மிராஜனையா நான் சும்மா புகழ்கார சொல்லல. அவர் வந்து இந்த காணிக்கை போடும்போது, போகிற வாழ்க்கை காணிக்கை போடும்போது, அன்னைக்கு நம்ம காணிக்கை போடுறதாலே சங்கடப்படுவோம். இது வேற காணிக்கைன்னு கேட்கிறாங்கன்னு வராம இருந்துருவோம், போடாம இருந்துருவோம். ஆனா நான் வந்து அதுக்காக சொல்லல. அவங்க மனைவி ஒரு அருமையானவங்க, அவங்க தேசி அந்த பேர்ல அந்த காணிக்கை இன்னும் போட்டுட்டு இருக்காரு. எனக்கு ரொம்ப கஷ்டம் இருந்தது. அப்போ அந்த மாதிரி ஸ்ட்ராங் கிறிஸ்டியனா இருக்கணும். அந்த போகிற வாழ்த்தும் போது என் இறந்து போன மனைவியும் அந்த கவர்ல காணிக்கை வச்சு போடுகிற அந்த குடும்பத்தை நான் வந்து எனக்கு ரொம்ப இது. அப்போ ஆண்டவருடைய அப்படி ஸ்ட்ராங் கிறிஸ்டியனா வைத்து அப்படி இருக்கணும். ஆண்டவருக்காக வைராக்கியமா இருக்கும்போது நமக்கு கஷ்டங்கள் அப்படியெல்லாம் வராது. ஆண்டவர் எங்களுக்கு கஷ்டங்கள் வர மாதிரி இருந்தாலும் நல்லதா வச்சிருக்கிறார், நன்மையா தான் செய்யறாரு. ஆனா ஆண்டவரே தேவனை நம்புகிறவர்களுக்கு நம்ம செய்யணும். தாவீது நிறைய காரியத்தை சொல்லலாம். யோசபாத்து, தாவீது சின்ன பையனா தான் இருக்கிறார். கோலியாத்தை கொல்ல போகும்போது, நீ வந்து பட்டயத்தோட வர, நான் வந்து என் தேவனை நம்பி வரேன்னு சொன்னா. அல்லேலூயா. பட்டயத்தோட வர, நமக்கு எதிராக யார் வந்தாலும் சரி, என்ன செய்தாலும் சரி, கர்த்தரை நம்பி கர்த்தரை சார்ந்து இருக்கும் போது நமக்கு எதுவுமே நடக்காது. ஆகவே நம்முடைய ஆண்டவர் ரொம்ப நல்லவர். நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை. நாம் ஆராதிக்கிற தேவன் வல்லமை உள்ளவர், அற்புதங்களை செய்கிறவர், விடுதலை ஆக்குகிறவர், மருத்துவராக இருக்கிறார், வியாதியை நீக்கிறார், பைனான்சியலா இருக்கிறார், கஷ்டங்கள் இருக்கிறார், சத்துக்களுக்கு நமக்கு ஜெயம் தருகிறார். இதெல்லாம் நீங்க சொல்லி ஜெபம் பண்ணுங்க, பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. ஆகவே தேவனை நம்புகிறவர்களுக்கு ஒரு நாளும் நம்ம குறையக்கூடாது. நமக்கு எல்லாரும் தெரிஞ்ச ஒரு பாட்டின் என் கூடவே என்கிற பாட்டின் ஒரு கவியை பாடி நம்ம அடுத்த 3வது பாட்டுக்கு போவோம். என் கூடவே அந்த பாட்டு ரொம்ப எல்லா இடத்துலயும் இருக்குது. அது அந்த மாதிரி தெரிஞ்ச பாட்டுகளை வீட்டுல நாம இருந்தோம் இல்லையோ பாடிட்டே இருக்கணும். அதனால வாழ்க்கை
என்று ஜெபத்திற்கு யாருக்கு நன்மை உண்டாகும் என்று பார்த்தோம். தேவனை தேடுகிறவர்களுக்கு நன்மை உண்டாகும் முதல் தலைப்பு. இரண்டாவது, தேவனை நம்புகிறவர்களுக்கு நன்மை உண்டாகும் என்று பார்க்கிறோம். மூன்றாவதாக, தேவனை நினைப்பவர்களுக்கு. நம்புவது வேற, நினைப்பது வேற. என்னடா ஒரே தலைப்பு நினைக்கிறோம். நம்புவது வந்து பெய், விசுவாசம் ஒரு வரம். ஆகவே அந்த நம்புறதுன்னு சொல்லி என்ன வந்தாலும் நம்புவேன்னு சொல்லி 100% நம்பிக்கை. ஆனா தேவனை நினைப்பது என்பது நம்முடைய உயிர் மூச்சு மாதிரி. தேவனோடு உறவு வைத்துக் கொள்வது, தேவனை நினைக்க, நம்முடைய கஷ்டங்களை கவலைகளை நினைக்கிறோம். அப்போ இங்கே ஒரு மனிதனை பார்க்கிறோம். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தரும், ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தரும். அல்லேலூயா. அந்த சிம்சோன் அந்த மாதிரி நம்ம வாழக்கூடாது. எனக்கு அதுதான் கஷ்டமா இருக்கு. நம்ம வந்து நல்லவே வாழணும். இப்படி தோல்வி அடைஞ்சு கண்கள் பிடுங்கப்பட்டு கடைசியில ஜோம் பண்ணாலும் ஆண்டவர் கேட்கிறாரு. ஆனா அப்படி வாழக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொன்னா, நல்ல வாழ்ந்து கடைசி வர ஆண்டவருடைய பிரியத்தை நிறைவேற்றுகிறவரா இருக்கணும். இந்த சிம்சோனை பார்க்கும்போது அவன் வந்து மனோவா என்கிறாங்க. பெரிய ஒரு கதை. நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரத்துல இருக்கிறது. 28ஆம் வசனத்துல அந்த மனோவா என்கிற தம்பதிகளுக்கு குழந்தை இல்லாம ஆண்டவர் குழந்தையை கொடுத்தார். அவனை நசரேய விதத்துல வளர்த்தார். அவன் பெலிஸ்தியரை ரட்சிக்கும்படியாக அப்பப்போ ஒரு நியாயாதிபதி அனுப்புவார். ஜட்ஜ், ஒரு பெரிய வீரர் இல்ல. அப்ப இவனை அப்படியாக அனுப்பினார். இவன் வந்து கல்யாணம் பண்ணக்கூடாது, முடிய வெட்டக்கூடாது, ஒயின் குடிக்க கூடாது, செத்த பிரேதத்துக்கிட்ட போக கூடாது, இத்தனை கட்டுப்பாடுகளை சொல்லி அதுக்கு பேர் நசரேய விரதம். அந்த மாதிரியான காரியங்களே வளர்க்கப்பட்டான். ஆனாலும் கூட நல்ல திடகாத்திரமான மனிதனாக வந்தான். அவன் வந்து சிங்கத்தை கொல்லுவான், கரடியை கொல்லுவான், எல்லாத்தையும் செய்வான். பயங்கரமான பலன் அவனுக்கு ஆண்டவர் விசேஷ பலனை அவனுக்கு கொடுத்து வைத்திருந்தார். அவன் வந்து ஒரு கழுதைக்கு தாழை எலும்பை எடுத்து எத்தனையோ பேரை கொண்டான்னு சொல்லி பார்க்கணும். அவன் அப்படிப்பட்ட ஒரு சிங்கத்தை பைனாலே கிழிச்சு கொண்டுட்டான் அப்படிங்கிறான். அப்போ நேற்றைய தினத்துல உதவி குமார் வந்து ஒரு படம் காட்டினார். எனக்கு சிங்கத்தை பார்த்தீங்களா, ரொம்ப ஒல்லியா இருக்குது. நான் சொன்னேன், அவன் உண்மையிலே சாகரம. அந்த ஒல்லி சாகர சிங்கத்துக்கு கூட நான் போனா அது என்ன பண்ணும், ஒரு அடி அடிக்க வந்து நான் மயக்கடிச்சு கொண்டு அங்கே இருந்தேன். அந்த சிங்கம்ங்கிறது அவ்வளவு இது. ஆனா பெரிய பயங்கரமான சிங்கத்தை கூட இந்த சிம்சோன் கொண்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு புத்தசாலி. ஆனா இன்னைக்கு இங்க சிம்சோன் நியாயாதிபதி கதையை போய் படிச்சு பாருங்களேன். பாவம், ரெண்டு கண்களும் புடுங்கப்பட்டு மாவு அரைக்கிறான். மாவு யாரா இருப்பாங்க, மாவு அரைச்சிட்டு இருக்கிறோம். படு மோசமான பயங்கரமான. எதுக்கு காரணம், ஒரு பெண்ணால். ஆவதும் பெண்ணால, அழிவதும் பெண்ணால. பெண்ணாசை பொன்னாசைலாம் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடாது. ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழணும். ஆண்டவர் எல்லாத்தையும் சிறப்பா செய்வார். இவன் தவறி ஒரு பெண்ணுடைய வலையில விழுந்து அவளுக்காக எல்லாவற்றையும் இழந்து கடைசியில கண்கள் பிடுங்கப்பட்டு மாவாட்டி கொண்டு இருக்கிறான். மாவாட்டும் போது அப்போ ஆனா அந்த நேரத்துல ஆவியானவர் அவன்கிட்ட வந்தார். ஆண்டவர் கடைசியில நினைக்கிறார், நம்முடைய தேவன் ரொம்ப நல்லவர். நம்ம தப்பு செய்து போகும்போது கூட, ஆண்டவரே பாவம் செஞ்சுட்டேன், எனக்கு இப்படி மன்னியும், என்னுடைய பாவங்கள் தான் என் குடும்பத்துல இப்படி இருக்குது, என்னுடைய கண்கள் பிடுங்கப்பட்டது, என்னுடைய நிலைமை கேட்டா இருக்கிறதுக்கு காரணம் நான் தான் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுக்கும்போது, நீ இவ்வளவு நாள் இப்படி எல்லாம் நடந்த போ உனக்கு ஒண்ணும் செய்ய மாட்டேன்னு சொல்ல மாட்டாரு. உடனே வந்து நமக்கு உதவி செய்யறார். அவர் வந்து அவரை நினைச்சா போதும், நினைச்சாலே நமக்கு ஆசீர்வாதம். ஆகவே நம்ம ஜபிக்கலாம். இந்த ஒரு விஷயம் மாத்திரம் என்னை நினைத்தரணும் அப்படின்னு ஒரு டைம் நீ இப்ப விட கொஞ்சம் நினைவேன்னு சொல்லும் போது ஆண்டவர் அவனுக்கு மீண்டும் சக்தியை கொடுக்கிறார். ரெண்டு தூணையும் பிடிச்சு ஒரே ஆட்டம் ஆட்டி அவன் உயிரோடு இருக்கிறத பார்க்கிறோம். இறக்கும் போது அத்தனை பெலிஸ்தர்களையும் அதிபர்களும் இறந்தார்கள். அவன் ரட்சித்தான். யூத மக்களை பெலிஸ்தர் கையிலிருந்து ரட்சித்தான். தேவன் அவனுக்கு கொடுத்த வேலையை கடைசி நேரத்துல நினைத்து ஜெபித்ததுனாலே அவனுக்கு கிடைத்தது.
காலை வேளையில பல பிரச்சனைகளோடு வந்திருக்கலாம், பல கவலைகளோடு வந்திருக்கலாம், பல கஷ்டங்களோடு வந்திருக்கலாம். ஆண்டவரே, நான் யார்கிட்ட போவேன், யார்கிட்ட செல்லுவேன்னு சொல்லிட்டு மனசுல வெளிய சொல்லாத மனசுல சில அகலாய்கள் இருக்கும் போது, ஆண்டவரே நீங்க யாரிடம் செல்வன் இறைவா என்று அந்த பாடலை நான் பாடும்போது ஆண்டவர் நமக்காக கல்வா எல்லாத்தையும் அலைமோது உடலிலே ஆண்டவர் நமக்கு ஆறுதலை தருகிறார் என்று அந்த கவியை பாடி நம்ம பாடிக்க முடியும். ஆண்டவரே என்னை நினைத்தரும் என்று எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தரும் என்று நெகேமியா சொன்னார். ஆண்டவரே, நாங்களும் இந்த காலவெளியிலே என்னையும் குடும்பத்தையும் மக்களையும் சபையை நினைத்தரும் என்று ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம்.